நம்ம ஷெரீஃபோட பையனுக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னு சொன்னோம்ல, அந்த குழந்தை ஒரு மான்ஸ்டர். நம்ம ஆர்வியில் வந்த ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்களும் ஜேடும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதாவது முன்னொரு காலத்தில் நிறையா மக்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இங்கே இருந்த காலத்தில் ஏதோ ஒரு அமானுஷ்ய விஷயம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் உங்கள் குழந்தைய எனக்கு பலி கொடுங்க, நான் உங்களுக்கு சாகா வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. கேட்ட முட்டா பசங்க அதையும் நம்பிட்டு பலி கொடுத்துருக்காங்க. இந்த அம்மாவும் அந்த ஜேடும் மட்டும் அதுக்கு ஒத்துக்காம அந்த குழந்தைகளை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க அவங்களோட முயற்சியில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பிறவியாக இப்படியே ஜென்மமாக எடுத்து எடுத்து வந்து அந்த குழந்தைங்களை சேவ் பண்ண இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதனால தான் அந்த குழந்தைங்க வந்து இவங்க 2 பேர் கண்ணுக்கு மட்டும் தெரியறாங்க. ஹீரோவோட பையனுக்கு பிறந்த அந்த குழந்தை யாருன்னு பார்த்தா சீசன் 2ல் மான்ஸ்டரை வந்து கொண்டிருப்பான் நம்ம ஷெரீஃப். பிளட் இஸ் யுவர் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த ஏதோ ஒரு வகையான வார்ம்ஸ், அதாவது மண்புழுவை வச்சு கொண்டிருப்பான். அது போலயே சொன்னான்ல, நம்ம ஷெரீஃபோட பையனோட மனைவிக்கே பிறக்குது. ஒரு கோஇன்சிடென்ஸா இல்லை தியரியான்னு நமக்கு தெரியாது. இது பார்க்க நம்ம சீசன் 4 பார்த்தா தான் புரியும். சீசன் 4ஓட எண்டிங்கில் நம்ம ஆர்வியில் வந்த கப்புளோட ஹஸ்பண்டை ஒரு பேய், அதாவது பகல் நேரத்திலேயே வந்து கழுத்தை அறுத்து கொண்டுட்டு போயிருக்கோம். இந்த ஷாக்கோடையே நமக்கு சீசன் 3 ஃபுல்லாக முடிக்கிறாங்க.